Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Kabaddi தான் PKL 12 தான் தமிழ் தலைவாஸ் தான். Yes, all set. 3 days to go. Are you ready? Right. தமிழ் தலைவாஸுக்கு ஃபேவரட் டேக் வர குத்திட்டாங்க. இவங்க தான் வின்னர்னு எல்லாரும் பேசுகிறாங்க, எல்லா டீம் ஆகட்டும். ரைட், அதுக்கேற்ற டீம் இருக்குது, கோச் இருக்குது, செட்டப் இருக்குது, ட்ரைனிங் முடிஞ்சு போச்சு, எவ்ரி திங் இஸ் ரெடி. இம்ப்ளிமெண்ட் பண்ண இப்போ பேட்டில் அவ்வளோதான் பாக்கி. ரைட், இப்போ என்ன பேச போகிறேன் பார்த்துருப்பீங்க. அலி ரஜாக் கலீலி பிக் சஸ்பென்ஸ். எஸ், எங்கே இவர், ஏன் இன்னும் வரல, எதுக்கு இன்னும் வரல சொல்லுங்கள் சார், நிறைய பேர் கேட்டீங்க. நானும் அலசி ஆரஞ்சு சில விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அவரை பற்றி. இவர் ஏன் இம்பார்ட்டன்ட் டீமுக்குன்னு ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஆச்சா, ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இவர் ஒரு ரைட் கார்னரு, சாகருக்கு பேக்கப்பாக தான் எடுத்தாங்க. ஏன்னா சாகர் இன்ஜுரி ப்ரோன். லாஸ்ட்டு 3 சீசனாகவே நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஃபுல்லாகவே விளையாடல. போன சீசன் இன்னும் சுத்தம். ஸோ இவர் வந்ததே சி கேட்டகரியில் தான் வந்தார். பேஸ் ப்ரைஸ் 13 லட்சம். அவருக்கு எந்த அளவுக்கு பிட்டிங் போச்சுன்னா 30 லட்சம் வரைக்கும் போச்சு. 30,20,000 தான் தமிழ் தலைவாஸ் எடுத்தாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு வேல்யூ கொடுத்தாங்க. டொமஸ்டிக்கில் அவர் ஈரானில் பார்த்தீங்கன்னா ஃபசல், ஷாதுலு, நபி பக்ஷ், ஜஃபர் தானிஷ், பஸ்தாமி, கபூர்தாங்கி, மீர் பகாரி, இவங்க கூடலாம் விளையாடிருக்காரு அவர். அதனால் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அண்ட் பொதுவாகவே ஈரானியன் பிளேயர்ஸ் வில் பி ஃபிட்டு, எப்போதுமே ஃபிட்டு. இன்ஜுரிங்கிறது ரேராக தான் கால் விழும். சார் அவர் இன்ஜுரி ஆகிடுச்சாமல் விளையாடலையாமன்னு நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை, எந்த பிளேயருமே. ஸோ நீங்கள் கேள்விப்பட்டால் நீங்கள் சொல்லுங்கள். ரைட், பஸ்தாமி வேறு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அவங்க, ஏன்னா கலீலியை எடுக்கிறோன்னு. பஸ்தாமி இருந்திருந்தால் கூட அவர் சாகருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வர இஃப் நெசசரி, இல்லைன்னா ஃபுல்லாக சாகர் தான் விளையாட போகிறது. இந்த கலீலிக்கு இடம் கிடைக்காது டீமில். இந்த மோமெண்ட் ஏதோ ஒரு டயர்ட்னஸ், இன்ஜுரி, கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக தான், இவர் விளையாடுறதுக்காக தான் கலீலியை எடுத்தது. அண்ட் பர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட். ஏன் இன்னும் வரல, பெரிய கேள்வி தான் அது. 4 நாள் தான் பாக்கி வேறு இருக்குது. ஆனால் ஒன்று, மோஹித் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம டீம் மோஹித் PKL 10 கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை அவர் வரலன்னு. நம்மளா தான் கணிச்சுக்கிட்டோம். பக்கத்து யாரும் சொன்னார், ஃப்ரெண்டு சொன்னார், இதை வராரு சார், அடுத்த சீசன் வருவேன்னு சொன்னார் சார், என்னமோ ஸ்பெகுலேஷன் போச்சு. ஸோ கடைசி வரைக்கும் இவங்க சொல்லவே இல்லை அவர் வரலன்னு. அவர் வரவும் இல்லை. அடுத்த சீசன் அவரை எடுத்துட்டாங்க வர டீமை விட்ட. ஸோ வேற இந்த சுச்சுவேஷனில் மேனேஜ்மெண்ட்டுக்கு எந்த நியூஸுமே இன்னும் தரல, நமக்கு அஃபிஷியலாக எதுவுமே வரல. PKL ஆகட்டும், இல்லை தமிழ் தலைவாஸ் ஆகட்டும். ஸோ என்ன நம்ம அசியூம் பண்ணிக்கலாம், அவர் வராருன்னு தான் நம்ம நினச்சிக்கணும். ஏன் லேட்டுன்னு கேட்பீங்க. அவங்களுக்குள்ள விஷயம் ஏதாவது இருக்கலாம், பர்சனல் திங்ஸ் டு பி டன். ஈரானில் லாஸ்ட் மொமெண்ட்டில் வரலான்னு இருக்கலாம். ஏன்னா இவர் வரமாட்டாருன்னா என்ன ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வெரி வெரி க்ரூஷியல் இடம் அது, ரைட்டு காரணம். ஸோ மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பார் அவர், இது மாதிரி இந்த டேட்டுக்கு வர, அந்த டேட்டுக்கு வர, இல்லை லாஸ்ட் மொமெண்ட்டில் வர இருக்கும். அதே சமயத்தில் அவர் அங்கே ஒன்றும் சும்மாலாம் வீட்டில் உட்காந்து யூடியூப் பார்த்துட்டு இருக்க மாட்டார். கண்டிப்பாக ப்ராக்டிஸ்லாம் பண்ணிவிட்டு ஜிம்முக்குலாம் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் இருப்பார். அப்படி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், அது ரொம்ப முக்கியம். அதனால தான் இவ்வளோ வீடியோ போட முடியுது. இப்போ வரப்போகிற இந்த டோர்னமெண்ட்டில் தமிழ் தலைவாசிக்கு 5 வீடியோ போட வேண்டியிருக்கும் எங்களுக்கு. ப்ரிவியூ, ஸ்டார்டிங் 7 ரிவ்யூ, கோச் கார்னர், ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன சொன்னாங்க, ட்ரான்ஸ்லேஷன். ஸோ இதுக்கெல்லாம் இந்த கான்ட்ரிபியூஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். 3 பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. எஸ் முருகன்றவர், சஞ்சய்ன்றவர், 3 பேரும் 40 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ண நினச்சிங்கன்னா லைக், டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்யூ ஒரு பட்டன். 50 ரூபா தான் மினிமம், கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட் தான். சேனல் வளர்ச்சி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்கள் பேர் நான் அவங்க கண்டிப்பாக சொல்லுவோம். அண்ட் 5000 பேர் பார்த்தா தான் $1 வரும். 85 ரூபா வச்சுட்டு இவ்வளோ வீடியோ போட முடியாது, உங்களுக்கே தெரியும், புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் மேட்டர் ஆஃப் டைம் வென் இஸ் கோயிங் டு கம். ஏன்னா பேர் கொடுத்துருக்காரு ஆப்ஷனுக்கு, நல்ல பிட்டிங் வேறு போயிருக்கு. அண்ட் இந்த 30 லட்சம் வரைக்கும் போயிருக்காரு. அண்ட் எதுக்காக அவர் வரமாட்டேன்னு சொல்லணும் சொல்லுங்கள் பார்ப்போம். அன்லஸ் தெர் இஸ் அ ஸ்ட்ராங் ரீசன். அவர் சைட்லேருந்து பெரிய ஸ்ட்ராங் வலுவான காரணம் இல்லைன்னா அவர் வரமாட்டேன்னு சொல்கிறது வாய்ப்பில்லை. அவர் இன்னும் வரமாட்டேன்னு சொல்லவே இல்லையே. வராருந்தானே நம்ம ஆப்ஷனை எடுத்தோம், வராருன்னு நினைப்போம். எந்த நிமிஷம் எங்களுக்கு நியூஸ் கிடைக்குதோ அடுத்த நிமிஷம் வீடியோ வரும் அவரை பற்றி. இன்னொன்று, கலீலி வந்து அன்லஸ் அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்ஸ் தான் மேபி வராமல் போகலாம். அப்படி இருக்கு, அது கண்டிப்பாக வருவார். ஏன்னா இப்போ வரலன்னு வச்சுங்களேன், அவரை அடுத்த சீசன் யாருமே யோசிப்பாங்க எடுக்கிறதுக்கு. இவரை நம்பி எடுக்கலாமா, வருவாரா மாட்டாரா. இங்கிலாந்து கிரிக்கெட் டீம் அப்படி தான். IPL நிறைய வாட்டி சொல்லுவேன், இங்கிலாந்து ஆஸ்திரேலியன் பிளேயர்லாம் நம்பாதீங்க, லாஸ்ட் மூமெண்ட்டில் காலை வாரி விட்ருவாங்க நான் வரலன்னு. நிறைய எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். பென் ஸ்டோக்ஸு, அலெக்ஸ் ஹேல்ஸு, ஜேசன் ராய். கடைசி மூமெண்ட்டில் எனக்கு வர பிடிக்கலங்க, நான் ஆஷஸுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேங்க, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு வேணும், எனக்கு பர்சனல் வேலை இருக்குது, ஃபேமிலி கூட நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அடுத்த வேர்ல்டு கப்புக்கு நான் ரெடி பண்ணணும், இப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா அன்றைக்கி தான் தெரிஞ்ச மாதிரி எப்போ எதுக்கு ஆப்ஷனுக்கு பேர் கொடுக்கணும். IPL சொல்கிறேன். ஸோ நீ உத்து கவனிங்க, நியூசிலாண்டு, சவுத் ஆஃப்ரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ் தான் சொன்னபடி கரெக்டாக வந்துடுவாங்க. ஸோ இங்கேயும் இவர் கண்டிப்பாக வருவார், அன்லஸ் அன்அவாய்டபிள் ரீசன். ஏன்னா அடுத்த சீசன் கண்டிப்பாக பாதிக்கும், இவரை நம்பி எடுக்க முடியாது இல்லையா. கடைசி நேரத்தில் வரலன்ட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்குவோம். அதுக்காக வேண்டி வருவார். ஸ்டார்டிங் எப்படி வந்தாலும் ஃபஸ்ட்டு 2 மேட்ச் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை.
ஏன்னா இன்னும் 3-4 நாள் தான் டைம் இருக்குது. இன்னும் டீமோட ஜெல் ஆகணும். அவர் ஜெல் ஆன ஒரே ஆள் மோயின் ஷபாக்கி தான். இந்நேரம் மோயின் ஷபாக்கி சொல்லியிருப்பார் டீமில் எல்லாத்தையும், இவர் இப்படி, அவர் அப்படி, அவர் இப்படின்னு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அங்கே விளையாட நினைக்கிறேன். ரைட். இந்த இவர் இருக்கார்ல கலீலி, பேராஷூட்டில் வந்து இறங்கின மாதிரி ஃபோட்டோ போட்டாங்களே மெரினா பீச்சில். எஸ், அவர் வந்து 4th ஸ்பாட்டில் இருக்கார். எதுலன்னு கேட்பீங்க, இந்த பிகேல டெபிட்டான் லிஸ்ட் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுறவங்க அதிக காசு கொடுத்தது. ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் விளையாட போகிறாங்க. யூ மும்பாயில் ஒருத்தர் இருக்கார், அனில், அவர் பேர், கோச் இல்லை, இவர் பிளேயர். 78 லட்சம் அவர் பிட்டிங்கில் போனார். அப்புறம் உதய், ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர், அவர் ஒரு 50 லட்சத்துக்கு போனார். ஆமாம். அப்புறம் தீரஜ், அவர் பெங்களூர் புல்ஸ் ஒரு 40 lakhs கொடுத்து அவர் எடுத்து வச்சிருக்கு. 4th தான் அலி ரஜா கலீலி, தமிழ் தலைவர், 30,20,000 எடுத்திருக்காங்க. இவரோட டொமஸ்டிக் இது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சில ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, அவர் டொமஸ்டிக் விளையாடுறதா 2 கலர் 6ஆம் நம்பர் ஷர்ட் போட்டு விளையாடிருவார் பாருங்க. எங்கேருந்து எடுத்தேன்னு நீங்கள் கேட்பீங்க. இவர் வந்து 16th ஈரான் கபடி லீக். இப்போ எப்படி PKL 12 மாதிரி ஈரான் உள்ள ஒரு கபடி லீக் நடக்குது, அது வந்து 16th அப்படின்னா 15 வாட்டி நடந்துருக்கு பாரு இதுக்கு முன்னாடி. நமக்கு அதை பற்றி ஒன்றும் தெரில. 16வது ஈரான் கபடி லீக்கில் விளையாடிருக்காரு இவர். நல்லா டேக்கிள்லாம் பண்ணாருங்க. சாகர் மாதிரியே ஆங்கிள் ஹோல்ட் ஆகட்டும், காலை பிடிக்கிறதாகட்டும், வளைச்சிக்கிறது, ரைட் கார்னரோட வேலை என்னவோ கரெக்டாக பண்ணிட்டு இருந்தார். இந்த வருஷம் ஜனவரி பிப்ரவரி நடந்தது அந்த டோர்னமெண்ட், அதில் டேக் பார்ட் பண்ணிட்டு இருந்தார். 2 நாள் ஆப்ஷனுக்கு பேர் கொடுத்தாரு. ஸோ வருவார்ன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மோமெண்ட் ஐ கெட் நியூஸ் இமீடியட்லி எங்கள் வீடியோ வரும். என்னன்னு எஸ் ஆர் நோன்னு. லெட் அஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். வருவாரேன்னு நினச்சிட்டு ப்ரொசீட் பண்ணுவோம். பொறுமை பார்த்ததுக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.